ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, இந்த வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் ராகு மிதுன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுதுங்க. இவ்வளோ நாளாக பொதுவாகவே இந்த ராகு கேது வக்ர கிரகங்கள்ங்க. அதனால் அது ரிவர்ஸில் தான் பயிற்சி ஆகும். இப்போ குரு சனியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த குருவும் சனியும் ஒரு 5 மாத காலம், வக்ரமான ஒரு 5 மாத காலம் வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வக்ர நிவர்த்தி ஆகி அதோடைய பயிற்சி முன்னோக்கி தான். இப்போ 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு இப்படி பயிற்சியாகி வருவாங்க. இந்த சுக்கிரன் புதன்லாம் குறிப்பிட்ட காலங்கள் வக்ரமாக இருக்கும். ஆனால் அதுவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா முன்னோக்கி தான் நகர்ந்து போகுங்க. ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எப்பொழுதுமே வக்ரம் தான். ஸோ அதனால் வக்ர கிரகங்களாக இருக்கனால அந்த கிரகங்கள் எப்போவுமே பின்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தார் இல்லையா, அந்த 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது உங்கள் ராசியில் இருந்தார் இல்லையா, ஜென்ம 1ஆம் இடத்துல ஜென்ம ராசியில் கேது இருந்தது. இப்போ 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இந்த கேதுனால அனுபவிச்சிருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. எந்த காரியம் எடுத்தாலுமே சக்ஸஸ் ஆகிருக்காது. முட்டுக்கட்டை, தடை தான். இந்த கேது இப்போ பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தொட்டது எல்லாமே சக்ஸஸ். கேதுக்கு 12ஆம் இடம் சூப்பர். அதே மாதிரி 6ஆம் இடம் ராகு, அதுவும் நன்மை தான். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்க போகுது இந்த ராகு கேதுக்கள். இந்த சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த குரு உங்களுக்கு அந்த ராகுவை பார்த்துறாரு. அதனால் ராகு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறாரு. பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் செய்ய போகுது இந்த ராகு. கேதுவும் இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு உங்களுக்கு. கேதுனால கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மனசு பொதுவாகவே இந்த 1.5 வருஷ காலகட்டமாக கேதுனால நீங்கள் ஜென்மத்தில் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் கிடையாது. அதனால் மன ரீதியாகவோ அல்லது எந்த காரியங்கள் எடுத்தாலும் டிலே ஆகிறது, தடையாகிறது, அதனால் வெக்ஸாகி போய் எதுவுமே செய்யாமல் முடங்கி போனது, இது எல்லாமே இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. கேது 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்குது உங்கள் ராசியிலேருந்து அப்படியே ரிலீவ் ஆன மாதிரி, மனசே அப்படியே லேசான மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் போட்டுட்டு இருந்திருப்பீங்களா, அந்த எஃபர்ட்ஸுக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு எல்லாமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான முயற்சிக்கு இப்போ நீங்கள் சாதாரணமாக சும்மா ஒரு விஷயத்தை தொட்டாலே அது சக்ஸஸ் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை தான் இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்கும். மனசு நல்ல லேஸு, அப்படியே மனசில் பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீலெல்லாம் லவ் பண்ணாலாம் கிடைக்காது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த ஃபீல் வரும் இல்லையா, லவ் பண்ணும்போது பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே இந்த கேது உங்கள் ராசியிலேருந்து போயிட்டாருனாலே அதுக்கப்புறம் வந்துடும். அது ஒரு நல்ல ஃபீல் தான். நம்ம எப்போவுமே ஜென்மத்தில் ராகு கேது இருக்கிறது நல்ல ஃபீலே கிடையாது. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்க போகுது அப்படி தான் நான் சொல்லுவேன். கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. நிறைய வளர்ச்சி தான். இப்போ 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கடன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் இனி இல்லை அப்படிங்கிறத டிக் போட்டுக்கோங்க. கடனுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அந்த கடன் இதெல்லாமே காணாமல் போயிடும். இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட பலன்கள் எல்லாமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு போட்டிருப்பீங்க. இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, கொஞ்சம் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்களா, அதை கொஞ்சம் போய் தொடுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். கடன்னு இது தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு
நல்ல வெற்றியை தானாக தேடி வரும். கடன் இருக்கக்கூடியது, கடன் மேலே வழக்குகள், அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து நோய்வாய்ப்பட்டு இந்த வியாதினால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, சூப்பராக வேலை செய்யுங்க. இந்த டைமில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா ராகு கேதுக்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான கிரகங்கள். ஸோ அதனால் நல்ல அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. ஏற்கனவே ஒரு சொத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த சொத்து வச்சுட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, சொத்து மேலே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பண ரீதியாக உங்களுக்கு எவ்வளோ தட்டுப்பாடுகள் இருந்துச்சோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு இப்போது சரியாக போகும். பணம் பல வழிகளில் வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. அலைச்சல்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக மாறிடும். அதே மாதிரி கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். இவ்வளோ நாளாக வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்கணுன்னு உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக இருந்திருக்கும். இல்லைன்னா அங்கே போகணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அங்கே போனால் நல்ல காசு பணம் கிடைக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அவங்க எல்லாமே இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். கேது 12ஆம் இடத்துல வந்திருக்கனால உங்களுக்கு வெளிநாடு சென்று கடல் தாண்டி சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் 6ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால வெளிநாடு உத்தியோகம் ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா பொருளாதார ரீதியாக ராகு கேதுக்கள் நல்லா வளர்த்தி விடும். அதே நேரத்தில் கஷ்டமும் படுத்தும். ஏதாவது நம்மளுடைய மன ரீதியாவோ அல்லது ஹெல்த் ரீதியாவோ கொஞ்சம் கஷ்டங்கள் படுத்தும். அதனால் ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் போய் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா கூட வந்துடுவாங்க. இவ்வளோ நாளாக முரண்டு பிடிச்சிட்டு இருந்தவங்கலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராகு. அதே மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களாக உண்டு பண்ணும். அப்போது ஒரு வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை உண்டு பண்ணுறது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உண்டு பண்ணும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டானதோ அல்லது தூக்கத்தில் பாம்பு கனவு இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கடந்து வந்தது தான். அதனால் அதை நினச்சி கவலையே பட வேண்டாம். பாம்பு கனவு வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 தீபம் விநாயகருக்கு போடுங்க யமகண்ட நேரத்தில். ஓகேங்களா? அது என்ன கிழமையாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ அந்த நாட்களில் வரக்கூடிய யமகண்ட காலகட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு நாள் கனவு கண்டுறீங்க பாம்பு. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து கேது வரும்போது பாம்பு சர்ப்ப கனவுகள் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு 2 தீபம் யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கனவுங்கிறது வராது. தூக்கமும் நிம்மதியான தூக்கம் வந்து வரும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறத நல்ல அயன சயன போகம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் அந்த இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக வந்து இந்த கேது 12ஆம் இடத்துல இருக்கனால வெளியூர் சொன்னேன் இல்லைங்களா, அதில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து சிறு சிறு தடைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தில் மன உளைச்சல் இருந்தீங்களோ அதில் மன தெளிவாயிருவீங்க. பொதுவாகவே நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லேருந்து நிறைய பாடங்களை கற்றுட்ருப்பீங்க இல்லையா, அந்த பாடங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். அந்த புதன் யாருன்னா புத்திசாலியான கிரகங்கள். இதில் 2 பேருமே மிதுன ராசியும் புத்திசாலி, கன்னி ராசியும் புத்திசாலி. மிதுன ராசியை விட கன்னி ராசிக்காரங்க தொழிலில் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அப்டேட்டடாக அப்படின்னா அவங்க தான் கன்னிராசிக்காரங்க தான். அதே மாதிரி ஒரு நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செய்யணும். தன்னை வந்து பிஸ்னஸ்க்காகவோ தொழிலுக்காகவோ அர்ப்பணிப்பான ஆட்கள். அவங்களுடைய முதல் கணவனோ அல்லது மனைவியோ யார் அப்படின்னா அவங்களுடைய தொழிலாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் வந்து கன்னிராசிக்காரங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பரான டைமு.
உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. ஸோ உங்களைய வெளிப்படுத்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அதுக்குண்டான முயற்சிகளை போடுங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைமு. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்துச்சு இந்த பாடம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக மன சங்கடங்கள் இருந்துச்சு. அந்த சங்கடங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, இப்படியா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த விஷயங்களெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான டைம். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதாவது கஷ்டங்கள் மட்டுமே எப்போவுமே ராகு கேது கொடுக்காதுங்க. அந்த கஷ்டங்கள் வந்து நமக்கு ஒரு அனுபவமாக மாற்றிக்கணும். எந்த கிரகங்கள் வந்து நன்மை மட்டுமே செய்யாது, தீமை மட்டுமே செய்யாது. நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்யும். ஸோ இவ்வளோ நாளாக உங்கள் கூட இருந்து கஷ்டப்படுத்தினவங்க யார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு நல்லா தெரியும். பொதுவாகவே ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்கள், அதாவது கன்னி ராசிக்கு புதன் அதிபதி. என்னென்னா புதன் வந்து தன்னுடைய பெற்றோர்கள்னாலே கைவிடப்பட்ட கிரகம். சரிங்களா, அந்த புதன் வந்து புத்திசாலிக்கு கிரகமாக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள்னாலேயே கைவிடப்பட்ட கிரகம். பெற்றோருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கல. நீங்கள் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு உங்களுடைய கடமைகளை மட்டும் எப்போவுமே செவ்வனே செஞ்சுக்கிட்டே இருங்க, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோ அல்லது பேரண்ட்ஸோ வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எதிர்பார்க்காம கிடைக்குதுன்னா அதை அனுபவிச்சுக்கோங்க. ஆனால் எப்போவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உறவுகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும், காயத்தையும் ஏற்படுத்தும். இந்த விஷயங்களை கவனமாக இருங்க எப்போவுமே. அதை இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஐ திங்க்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையான உங்கள் கடமைகளை ஒருபோதும் செய்ய தவறாதீங்க. அதே நேரத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம் அப்படிங்கிறேன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யுங்க. மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி நல்லது. உங்களுக்கும் வளர்ச்சியும் கொடுத்துரும். உங்களோட வளர்ச்சி வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. இப்போ இந்த ராகுகேது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து தீமைகளையும் தடைகளையும் கொடுத்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ கேட் ஓப்பன். அப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுங்க. கோவில்களுக்கு போங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோக உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு. அதே மாதிரி அந்த உங்களுடைய கம்பெனியில் வந்து உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பாராட்டப்படும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான பிரம்மாண்டமான வளர்ச்சி. எந்த துறையாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பணம் வந்து பல வகைகளில் வரப்போகுது, குவியப்போகுது. சொத்து மேலே சொத்து சேர்க்கை இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். தாயாருக்கு சிறு கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் வழிபாடு பண்ணிங்கன்னா தீர்ந்து போயிடும். கடனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கடன் இருக்குது, இந்த கடனால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நரசிம்மருடைய மந்திரம் யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நரசிம்மருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன். நரசிம்மருக்கு வந்து பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்தில் பானகம் வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டு. அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதுவும் இப்போ கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு கடனால் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, நெருக்கடிகள் இருக்குதோ அது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு ராகு உதவி பண்ணுவார். இந்த ராகுக்கு நீங்கள் என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மர், ஏன்னா கன்னிக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் கன்னி ராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகத்தையும் பெற்றுத்தரும். அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் அது நல்ல வளர்ச்சி. உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி, உங்களுடைய துறையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகக்கூடிய அமைப்புகள். கலைத்துறைகளெலாம் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். பாராட்டுகள், அங்கீகாரம், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய பேர் வந்து உலக புகழ்பெற்ற பேராக மாறக்கூடிய டைம் இந்த டைம் வந்துருச்சு. யோசிக்காமல் எல்லா விஷயங்களையுமே எல்லா முயற்சிகளையுமே செய்யுங்க. முக்கியமாக கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வாங்க. இந்த டைமில் நீங்கள் ஓப்பன் அப் ஆகலை, இந்த டைமில் ஓப்பன் அப் ஆகலைன்னா வேறு எந்த டைம்லையும் பண்ண முடியாது. இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது, குருவும் நல்ல பொசிஷனுக்கு வராரு, சனியும் பார்க்குறாரு. சனியும் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது
பார்க்கும்போது எல்லா கிரகங்களுமே நல்ல பொசிஷனில் இருக்கனால வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. உங்களுக்கு முத்திரை குத்திட்டாங்கன்னு என்னென்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் உங்களோட வளர்ச்சி வந்து நிச்சயிக்கப்பட்டது ஆக மாறிடுச்சு. கன்னி ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட வளர்ச்சியாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அப் ஆகுங்க. உங்களோட விஷயங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வாங்க, வெளியில் வாங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அந்த சண்டை சச்சரவு வழக்குகள் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவனம். பொதுவாகவே ராகு கேது வந்து என்ன விஷயத்துக்கு நல்லதுன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அது ஒருபோதும் நல்லது கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா ரொம்ப அமைதியாக உங்கள் வளர்ச்சி உறுதி செய்யும்போது தான் அப்படின்னு ஆடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக போகணும், எல்லாத்துக்கிட்டையுமே பணிவாக போகணும். இயல்பாகவே ஒரு விஷயங்களில் பேசி காரியத்தை சாதிக்கிறது கன்னி ராசிக்காரங்க வல்லவர்கள். கன்னி ராசி அப்படின்னாலே அவங்கக்கிட்ட நல்ல திறமை இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலுமே அவங்களுடைய புத்தி சாதுரியத்தினால அந்த சண்டையை சமாதானமாக போகக்கூடிய திறமையும் படைத்தவர்கள் தான் நீங்கள். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு சண்டை சச்சரவுக்கு நீ வா வந்து தான் பாரேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. போகாதீங்க. ஏன்னா பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் குறையும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தவங்க இப்போ போயிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்பாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, டைவர்ஸ்க்குன்னு போய் நிற்பாங்க. காலில் விழுந்துருங்க, வேறு வழி கிடையாது. இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லை. வேண்டாம், எனக்கு நீங்கள் முக்கியம், உங்களுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதான் நல்லது. உறவுகளை வந்து பிரேக் பண்ணி விட்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையுமே செய்யும். ஏன்னா 6ஆம் இடம் தான் டைவர்ஸு. ஸோ யாருக்காவது ராகுதேசம் நடக்குது அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்கும், சண்டை சச்சரவுகளுக்கு போய் நிற்கும். இதை பார்க்கக்கூடியவங்க கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு உறவை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பிரிகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ கஷ்டமான ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு நல்ல நன்மைகள் வாழ்க்கை ஃபுல்லுமே நீங்கள் ரொம்ப வந்து அதாவது நல்ல சேஃபாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அதனால் கஷ்டமான காலகட்டங்கள், மோசமான தசாபுத்தி காலகட்டங்களில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அமைதி காத்து நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் உறவு சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டதுன்னா காசு இன்றைக்கி போச்சுன்னா இன்னொரு வாய்ப்பு வரும், நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆனால் உறவுகள் அப்படி கிடையாது. ஸோ உறவுகள்கிட்ட நம்ம எப்போவுமே அனுசரணையாக நடந்துக்கணும். ஒரு முடிவெடுக்கும் போது நிறுத்தி நிதானமாகவும் உங்களுடைய வளர்ச்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை சந்தோஷப்படுத்துகிறவங்க, உங்களுக்காக வாழ்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகள்கிட்ட வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும், அமைதியாக போகணும், அனுசரணையாக போகணும். இல்லை அப்படின்னா பிரிவினை வந்துடும். ஒன்றுக்கு ஒன்றுனா எப்போவுமே இல்லை, இந்த உறவு இல்லைன்னா இன்னொரு உறவில் போய் நீங்கள் சந்தோஷமாலாம் வாழ முடியாது. ஸோ கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் எப்போவுமே பாதக ஸ்தானமாக வரதுனால பார்ட்னர் வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக அமைவாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். இயல்பு தான். 4க்குடையவரும் 7க்குடையவருமே ஒருவரே வராரு. அதனால் ரொம்ப வரக்கூடியவங்களை வந்து அம்மா மாதிரி நினச்சிக்கோங்க, அது தப்பே கிடையாது. நல்லபடியாக இருங்க. இந்த ராகு கேது உறவுகளை கட் பண்ணி விட்றதுக்கு பார்க்கும், அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வழி வைக்காதீங்க. ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி இது பண்ணிக்கோங்க. உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடும். ஆனால் பொருளாதார வளர்ச்சி நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய காசு, பணம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் உண்டு பண்ணிடலாம். இந்த ரியல் எஸ்டேட்டு துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்குது. சொத்து மேலே சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி. படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடியது, நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா சக்ஸஸ்ஸு, ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, வாழ்க்கையில் உயர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி அதாவது இந்த ராகுகேது பயிற்சி கன்னி ராசிக்கு சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மனசுக்குள்ளேயும் தலையிலையும் ப்ரெஷர் இருந்துச்சோ அது எல்லாமே
விலகி தலையில் அப்படியே பூ மாலை பொழிகிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கணும். ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. ராகுகேது பயிற்சி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்ன பரிகாரம்னாலும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது வந்து எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து மே மாதம் 21ஆம் தேதி 2025, வாக்கியப்படி வந்து 26 ஏப்ரல் 2025. இதில் தான் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் வந்து பின்னோக்கி தான் அது நகர்வு. இப்போ குரு, சனி, மீதி கிரகங்கள் எல்லாமே வந்து இப்போ 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 11ஆம் இடம், அந்த மாதிரி அடுத்தடுத்து போகும். இது வந்து வக்ர கிரகங்களாக இருக்குது. ராகு கேது வந்து எனி டைம் வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் எப்போவுமே அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான், ரிவர்ஸில் தான் அது போகும். ஸோ இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு வந்து ராகு 12ஆம் இடத்துல இருந்தார், கேது வந்து 6ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போது 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு ராகுவும், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திருக்கணிதப்படியும் சரி, வாக்கியப்படியும் சரி, கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். இதில் வேறு எந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். 26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். இப்போது 11ஆம் இடத்துக்கு வந்து ராகு வர்றது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான். பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சனியுடைய பாதிப்புகள் இருக்குது. மீதி எந்த கிரகத்துடைய விஷயமும் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சனி தான் வந்து ரொம்ப பெரிய கிரகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ராகு கேதுக்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதோடைய விஷயங்கள் வந்து நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷம் குரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு ராகுவை பார்க்குறாரு. கோச்சாரத்தில் குரு வந்து ராகுக்கு வந்து குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் தான் இருக்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த வித ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்காது, நல்லா இருக்குது. அதுவும் மேச ராசியில் இருக்கிறவங்க யாருக்காவது ராகு திசை நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். யாருக்காவது ராகு திசை நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்குண்டான பரிகாரங்களை சொல்கிறேன். ஆனால் ராகு திசை நடக்குது அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. ராசிப்படியும் சரி, லக்னப்படியும் சரி, நல்ல, அதாவது 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கக்கூடியது. அதே மாதிரி 5ஆம் இடமும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே வந்து ராகு கேதுக்களுக்கு மட்டும்தான். 11/5 இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்க போகுது. ஆனால் எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்ல க்ரோத்து தான். அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாளாக பணம் எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து படிப்படியாக குறையும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி தான். தொழில் மூலிமா நல்ல லாபங்கள், ஆதாயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. நிறைய, அதாவது புது புது நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன எல்லாமே விரும்புனீங்களோ அத்தனை விருப்பமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணுவார். அவர் எல்லா இடத்துலையுமே வந்து பெருசு பண்ணி விடுவார். அதாவது கேதுக்கும் ராகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 5ஆம் இடத்துல வந்திருக்க கேதுவும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்வார். ஆன்மீகம், குருநாதர் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் ராகு வந்திருக்கனால உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல அமைப்புகள், இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த இதில் நீங்கள் சூப்பராக வரும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறாங்க. அதுவும் ரியல் எஸ்டேட்
பிஸ்னஸ்னால் சூப்பராக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் தான். பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த ராகு காலத்தில் வந்து தீபம் போடுறது, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். ராகு திசை நடக்கிறவங்க நல்ல வளர்ச்சி தான், ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். தொட்டது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி தான். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த காரிய தடைகள் எல்லாமே விலகி காரிய வெற்றி, உங்களுக்கு நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அத்தனை செயலுமே வந்து வெற்றியில் தான் முடியும். அதே மாதிரி மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் வந்து தேடிக்கங்க. மூத்த சகோதரனுடைய வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்களும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களும் வர மாதிரி சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே ராகுகேதுக்கள் வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மனக்கசப்பையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய சகோதர வழி ஆதரவுகள் வந்து நீங்களாக வாலண்டியர் ஏதாவது அவங்க தப்பு செஞ்சு போனாலுமே நீங்கள் வந்து ஆதரவு தேடிக்கங்க. அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரும் மன உளைச்சலை கொடுக்கும். அதாவது ஆல்ரெடி வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் ரீதியாக அவங்க உங்களை ஏமாத்துறதோ இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த ராகு கேது ரெண்டு விஷயங்களையும் செஞ்சிடும், மாற்றி மாற்றி செய்யும். அதாவது ஒரு குரங்கு கதை கேட்டிருப்பீங்களா? குரங்கு வந்து மேலே இருந்துட்டு நம்ம தொப்பியை கீழே போட்டோம்னா அதை போட்டுரும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னென்னா 5ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு காதலை பிரித்து விடும், ஒரு சிலருக்கு காதலை சேர்த்து வச்சிரும். காதல் இல்லாதவங்களுக்கு காதலை ஏற்படுத்தி கொடுக்குறதும், ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதும், மனதுக்கு பிடித்த நபர்களுடைய பிரிவு வந்து இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த ராகுகேது பயிற்சி வந்து நான் சொன்னேன்ல, ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு. உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல படிக்கக்கூடியவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. உயர்கல்விகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலர் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். திடீர்னு நீங்கள் ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக வந்து மேச ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் வந்து இது பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஒரே இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் செல்வ செழிப்பு, புகழ், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ராகுகேது பயிற்சி தான். ஏன்னா ராகுகேதுனாலே கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் வந்துடும். ஸோ அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்துருவாங்க. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ராகுவும் கேதுவும் புகழுடைய உச்சிக்கு கொண்டு போய் வைப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல வழிபாடும் உங்களுடைய கடின உழைப்பும் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். இது எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியில் சால்வ் ஆகும். இவ்வளோ நாளாக வந்து கடன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடியது, கமிட்மெண்ட் நிறைய கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நன்மைகளும் இருக்குங்க. பொதுவாக ராகுகேது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் செய்வார். அதே இந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும். அதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சொத்துக்களுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. ஈஸியாக அது சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே, உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு என்ன சேரணுமோ நியாயமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நியாயத்துக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருப்பீங்க, அதில் நீங்கள் வெற்றி பெறுறது உறுதி. ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா இந்த டைம் இவ்வளோ நாளாக வராதவங்க இந்த டைம் வர்றது, அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம், வெற்றி இது எல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் விஷயம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ராகு கேது வந்து A1 ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெஸ்யூ பேபிக்கு போகிறீங்க, அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அதுவும் வந்து IVFக்குலாம் போயிட்டு நிறைய டைம் வந்து
ஃபெயிலியர் ஆகி மனசு உடஞ்சிருப்பீங்க. ஒரு 2-3 டைம் போய் ஃபெயிலியர் ஆகி பணமும் போய் உடம்பும் போய் ரொம்ப மன ரீதியாக உளைச்சல் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த டைமு நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சக்ஸஸ் பண்ணும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கு இந்த ராகு கேது தான் வந்து எப்போ நம்மளுடைய ராசிக்கு திரிகோணத்துலேயோ அல்லது நம்மளுடைய ராசியில் வருதோ அந்த டைமில் ட்ரை பண்ணால் 100% சக்ஸஸ் ஆகும். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தெய்வ உபாசனை எடுங்க. இந்த டைமில் எடுக்கக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய அமைப்பாக வந்துடும். நீங்கள் இந்த டைமில் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து துணை நிருந்து உங்களுக்கு வழிகாட்டியாக எப்போவுமே இருக்கும். நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே துணை நிருந்து உங்களுக்கு ஒரு குருவாகவே ஒரு உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுக்குமே அது இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல குருநாதர் மூலிமா ஒரு உபாசனை எடுக்கலாம். ஆன்மீகத்தில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆன்மீக துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்குது. இந்த டைமில் வந்து முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 7.5 சனியும் நடக்குது. இந்த ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் வந்திருக்கிறது வந்து ஆன்மீக வழி சிறப்பாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். பிரிந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து திடீர் மேரேஜ், இந்த ராகு கேது வந்து 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய போகுது. ஸோ ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறது, இந்த லவ் மேரேஜ் ஆகிறது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி பதிவு திருமணம் ஆகிறது எல்லாத்துமே வந்து இந்த ராகு கேதுவோடைய சப்போர்ட்டு தான். கலத்திர ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் வந்து ராகு இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, குருபலமும் இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கங்க. பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கணும் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோர்ட்டு கேஸு வழக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சூப்பர். இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நல்லது. அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து பொருளாதாரத்தை வளர்த்தி விடும். அதே நேரம் உடல்நிலையை வந்து கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போனா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து தெரியாத பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது ரீதியாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்டது, வயிற்று வலி இதிலெல்லாம் ரொம்ப கவனமாகங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லைன்னா அது ஒரு பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டானது. அதே மாதிரி கை கால், அதாவது இடது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் வந்து ராகு கேதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதாரத்துலேயும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை தான். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு உங்களுக்கு கொடுக்க போது. கேதுவும் வந்து ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கேது வந்து இருக்கிறது 5ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் 5ஆம் இடத்துலேருந்து தான் வரும். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சக்ஸஸில் தான் கொண்டு போய் கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து என்னடா அது நம்ம இந்த குறைஞ்ச சம்பளத்துலேயே இருக்கோம், இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோமே, இன்னும் நமக்கு நல்ல கம்பெனியிலே கிடைக்கலையே, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ராகு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வராரு. அதே மாதிரி கேதுவும் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. எதுக்காகனா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே வராரு. அதனால் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் வைஸு நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், பார்த்து இருந்துக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி தான். இது வந்து ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளி, பொதுவாகவே
உங்களுக்கு காரியங்களில் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா காரிய சித்தி விநாயகர்னு இருப்பார் இல்லையா, அந்த ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கோ அல்லது காளிக்கோ தீபம் போட்டு செவ்வரளி பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும். எந்த காரியங்களை எடுத்தாலுமே அதில் சக்ஸஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சனியோடைய இது அதை விட்டுருங்க. சனி ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னா ராகு ஒரு வேலை செய்வார், கேது ஒரு வேலை செய்யும், குரு ஒரு வேலை செய்வார். கிரகங்கள் அவங்களுடைய விஷயங்களை செய்வார். ஸோ நமக்கு என்னென்னா 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது, நிறைய சங்கடங்கள் இருக்குது, நிறைய மன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனி. ஆனால் இந்த ஒவ்வொரு கிரகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நன்மையும் அடைஞ்சுக்கணும். அதே மாதிரி சில கஷ்டங்கள் அப்படின்னா கஷ்டங்களை தாண்டி வரதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணணும். பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மேச ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் ராகு மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேதுகள் எப்போவுமே வக்ர கிரகங்கள்ங்க. இப்போ இந்த குரு சனிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மாத காலம் வக்ரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி அந்த கிரகங்கள் எல்லாமே முன்னோக்கி நகரும். இப்போ சுக்கிரன் புதன்லாம் எடுத்துட்டால் கொஞ்ச நாட்கள் வக்ரமாக இருக்கும், ஆனால் அதோடைய இதுவுமே முன்னோக்கி நகரும். இப்போ குரு அப்படின்னா 2ல் இருக்காருன்னா அடுத்ததுக்கு 3க்கு போவார், பயிற்சி ஆவார். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அப்படி பயிற்சி ஆகும், அதாவது முன்னோக்கி நகர்ந்து போகும் அதோடைய பயிற்சியெல்லாம். இந்த ராகு கேது ஆல்வேஸ் வக்ர கிரகம், எப்போதுமே வக்ரமாக இருக்கனால அந்த கிரகங்கள் இந்த ராகு கேது எப்போவுமே பின்னோக்கி தான் நகரும். இப்போ 10ஆம் இடத்துல இருக்காருன்னா அடுத்தது 9ஆம் இடம். இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு ராகு அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தார். 8ஆம் இடத்துல இருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு ராகுவும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது இப்போ உங்கள் ராசிக்கே, அதாவது 1ஆம் இடத்துக்கே வந்திருக்காரு. இப்போது ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள்னால பின்னோக்கி நகர்றாங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு, அப்புறம் ஜென்மத்தில் கேது, ஜென்ம கேது சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே அஷ்டமது சனி இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக கண்ட சனி இருந்துச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ சனி அஷ்டமம், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமது சனியாக இருக்குது. அப்புறம் கேது, அதாவது மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு கேதுவும் உங்கள் ராசிக்கு வந்திருக்கு. அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் பொறுமை, தெளிவு, ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற தெளிவு, நிதானம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவை. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும். உங்களை சுற்றி, அதாவது உங்களுக்குன்னு நம்பிக்கைக்குரியவர்கள் நல்லவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியாக நினச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க, சரிங்களா? அது உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கட்டும். இப்போதைக்கு உங்களுக்கு அவசியமானது அந்த ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது தான், சரிங்களா? இந்த 1.5 வருஷ காலகட்டம் மிகப்பெரிய லெவலில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது தாண்டி வரணும். ஒருத்தருடைய லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும் இருக்காது. ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் திகட்டாதா, அது மாதிரி வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதை தாண்டி வரத்தான் செய்யணும். ஸோ இந்த 1.5 வருஷத்துக்கு இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க கேது சூரியன் வீட்டில் இருக்குது, ஸோ அப்போ சூரியன் வீட்டில் அது நெருப்பு, அப்புறம் சூரியனுக்கு மீது அப்படிலாம் கிடையாது. ராகு கேது எப்போவுமே அதாவது ஜென்மத்தில் வந்தால் கஷ்டம்தான். நம்ம மனசை சுக்குநூறாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அவங்களுடைய வேலையை அவங்க செவ்வனே செய்வாங்க. நிறைய பேர்த்துக்கு சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு
கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே தெரியும். இந்த ராகு கேது பெயர்ச்சியுடைய வேலை வந்து நல்லாவே தெரியும். இதில் வந்து மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக உத்திர நட்சத்திரத்தில் கேது ஃபஸ்ட்டு வரும்போதே அதோடைய வேலையை காமிச்சிருவார். ஸோ மெயினாக வந்து மன ரீதியாக நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். இந்த கஷ்டங்களை தாண்டி வர பழகிக்கங்க. மெயினாக ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நபர். அந்த பிளானெல்லாம் இப்போ செல்லாது. நான் சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது துன்பம் வரும் வேளையில் சிரித்து கடந்து வர பழகிக்கணும். அதனால் நான் சிரிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே இந்த ராகு கேதுவோடைய பிரச்சனைகளில் இருந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருவாங்க. அதே மாதிரி பழகிக்குங்கன்னு சொல்கிறேன். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல நாலேஜு, நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ எப்படி சூரியன் உங்களுடைய ராசிக்கு வந்து அதிபதி யாருன்னா சூரியன். அவரை நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். சரிங்களா? அவர் 6 மணிக்கு நான் கரெக்டாக 6 மணிக்கு வராரு. அதே மாதிரி 6 மணிக்கு அஸ்தமனமாகி போயிடுறாரு. டைம் டு டைம் வேலை பார்க்குறாருல, அது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டைம் டு டைம் வந்து பர்ஃபெக்டாக வந்து பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பிளான் எதுவுமே இப்போ வேலை செய்யாது. உங்களுக்கே எரிச்சலாயிரும். என்னடா அது நம்ம கரெக்டாக செய்கிறோம், ஏன் இப்படி ஆகுதுன்னு ஒரு டைம் பார்ப்பீங்க, 2 டைம் பார்ப்பீங்க. உங்களுக்கும் பொறுமை இருக்குல்ல, அந்த அப்படியே பொறுமை எல்லை மீறி போய் அப்படியே வெறுத்து போய் உட்காருவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒரு வெறுத்து போய் உட்காந்து இந்த டைம் நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அது கண்டிப்பாக பலன் அளிக்கவே செய்யும். உங்களுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். இந்த ஒரு 1.5 வருட காலகட்டங்களை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில் சூப்பர் கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு ஒரு சவால் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு தடைக்கு பின்பு தான் உங்களுக்கு சாதிக்க முடியும். சோதனை காலகட்டத்துக்கு அப்புறம் சாதனை காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சாதனை தான். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையல் பீரியட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து எல்லா இதுவுமே உங்களுக்கு வரும். எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் கூட என்ன இந்த வேலையை போய் செய்கிற அப்படின்னு உங்கள் மனசை குத்தி கிழிக்கிறதுக்கே வருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு உங்கள் மனசை எப்படியாவது காயப்படுத்தி அதை கிழித்து தைச்சி என்னென்னலாம் செய்கிறதுக்குன்னே ஆளுங்க வருவாங்க. அவங்க கிட்டேருந்து நீங்கள் என்ன செய்யணும், தூரம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். இந்த டைமில் அவங்க இதுக்கவெல்லாம் முடியாது. அமைதியாக கடந்து போய்க்கணும், இல்லைன்னா ஒளிஞ்சுக்கணும், மறைஞ்சு வாழ்ந்துக்கணும். அப்படி தான் நீங்கள் இருந்துக்கணும். உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பீங்க. எல்லாத்துலேயும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு 7 குடையவர் 6 குடைய நபராக இருக்கார். அப்போது உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவர் நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களோட வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க உங்கள் மேலே எப்போவுமே ஒரு ஜெலஸாகவே இருப்பாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னா உங்கள் கூட இது பண்ணுறவங்க தான். ஸோ நீங்கள் சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன வேண்டிக்கங்க அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை பார்த்துக்கோ, நான் எதிரிகளை, ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும். கண்ணுக்கு தெரியாத எதிரியை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதனால் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள். இறை வழிபாடு மட்டும்தான் உங்களைய நிம்மதியாக காலத்தை கடத்திட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 to 6 சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். சரபேஸ்வரர் வழிபாடை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. முக்கியமாக வந்து பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தெய்வம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறனால நீங்கள் வந்து அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கிரா தேவியும் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடும் பண்ணலாம். பூர நட்சத்திரத்துலேயே அவங்க இருக்கனால அந்த தேவி வழிபாடு சொன்னேன். ஆனால் பொதுவாக சிம்ம ராசிக்கு சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டங்கள்ல இருந்தும் மன கஷ்டங்கள்ல இருந்தும் கடந்து வரத்துக்கு இந்த தெய்வம் வந்து உறுதுணையாக இருக்கும். தெய்வ வழிபாடு தான். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. ஸோ திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு தேவை. தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் வரப்போது, நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த கேது வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கும்போது சந்திரன் மேலே கேது அப்படிங்கும்போது மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது.
இருக்குது. அதே மாதிரி தாயாருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. தாயார் வழி சொத்துக்கள் வரும். தாயார் வழி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு உடல் ரீதியாகவோ அல்லது ஆயுள் ரீதியாகவோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை பண்ணிக்கோங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துகிட்டு தீமையை மட்டும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைப்பார். அவங்களுடைய வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், பிரிவினை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன மன கஷ்டமோ, அதாவது நீங்கள் எவ்வளோ மைண்டு நான் ஸ்ட்ராங்காக இருப்பேனாலுமே கிரகங்களுக்கு வீக் பாயிண்ட்டு ரொம்ப நல்லா தெரியும் உங்களை விட. உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்டு, எது வீக்னஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த ராகு கேதுக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வலிக்குமோ அங்கே மட்டும்தான் அந்த கிரகங்கள் அடிக்கும். ஸோ உங்களுக்கு எது மனசு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் செய்ய போகுது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கணவன் மனைவியிடையே இந்த காலகட்டத்தில் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து ஏன்னா 6ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியாக இருக்கார் உங்களுக்கு சனி. அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. போதாதுக்கு கலத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு. இந்த ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது வேறு நபர்களுடைய தலையீடுகள் இருந்தால் அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு இல்லை எமோஷ்னல் சப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கி வச்சுருங்க. உங்களுடைய அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவி கூடயும், பெண்ணாக இருந்தால் கணவன் கூடயும் அனுசரித்து போகணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் பின்னால் அதை யோசித்து பார்க்கும்போது இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு படும். அதனால் இந்த காலகட்டங்கள் மற்றவங்க யாராவது அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும். உறவுங்கிறது வந்து கட்டி காப்பாற்றக்கூடியது. அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் துணை இருக்கணும். காசு பணத்தினால ஒரு உண்மையான அன்பை வாங்க முடியாது. அதாவது ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால் லைஃப் பார்ட்னருங்கிறது ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பார்ட்னர்னால் இவர் இல்லைன்னா இன்னொருத்தங்க. ஆனால் லைஃப் பார்ட்னருங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அனுசரணை பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அனுசரணைங்கிறது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவும் மக நட்சத்திரத்தில் பிறந்துட்டா ஒரு பழமொழி இருக்குது, மகம் ஜெகமாலுன்னு. என்னமோ பெரிய லெவலில் அவங்களுக்கு இந்த உலகத்தையே நான் தான் கட்டி காப்பாற்றுறேன் கூடிய எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. இது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி இதுதான் உண்மை. நிறைய மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதாவது அவங்களுக்கு திறமைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி பேச்சு திறமை மட்டும் இல்லை, செயல்லையும் நிறைய திறமைகள் அவங்க காட்டுவாங்க. உண்மை அவங்க. பட் ஆனால் உறவுகள்னு வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவீங்க. தனிமரமாக நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களும் மக நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா லைஃப் வந்து ஸ்பாயிலாக போயிடும். பூர நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்குது. பட் ஆனால் சிம்ம ராசியை ஓவராலாக பொறுமையும் அனுசரணையும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை போயிடும். இதை மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன் நீ கமெண்ட்ஸில் வந்து திட்டினாலும் சரி, உங்களோட லைஃப்பில் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் ஏதாவது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி. பட் ஆனால் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது ரீதியாக உங்களுக்கு மனசில் வந்து கஷ்டங்களை உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காதல் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிப்பு. ஒரு சிலருக்கு வந்து பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே இதாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா சங்கடங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து மாற்றி மாற்றி வக்ர கிரகங்கள்னால மாற்றி சில நீ ஹாப்பியாக இல்லையா, சரி பொழைச்சி போ அப்படின்னு விட்டுரும். நீ சந்தோஷமாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சும் செஞ்சிடும். ஸோ ரெண்டையுமே ராகு கேதுக்கள் செய்யும். அதனால் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. பொதுவாகவே கோச்சாரத்தில் நம்மளுடைய ராசி மேலே ராகு கேதுக்கள் வந்து எப்போவுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதனால் எல்லா விஷயங்களுக்கும் தயாராக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி
பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, சொசைட்டியில் வந்து பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க. 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை நிறையா பெருசு பண்ணி விடும். உங்களுடைய சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, என்ன சர்க்கிளில் இருந்தாலும் அந்த சர்க்கிளை வந்து விரிவுபடுத்தி விடும். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அது மூலிமா உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு உதவும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, வேறு இனம், மதம் இதெல்லாம் கடந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கேது வரும்போது இப்போ இந்த லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து இந்த ரிஜிஸ்டர் மேரேஜு, இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பொதுவாக அது பின்னாடி வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் இந்த ராகு கேது வரும்போது திடீர் கல்யாணங்கிறது பெற்றோர்களுடைய அனுமதியோடு கல்யாணம் பண்ணுங்கள். இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டப்படுறது, பேரண்ட்ஸோட சப்போர்ட்கள் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது நல்லதில்லை. ஆனால் உங்களுக்கு குரு பார்க்குது. மேக்ஸிமம் வந்து வீட்டில் சொல்லி அது கிடைக்கலனா கூட வெயிட் பண்ணி, பர்மிஷன் கிடைக்கல, அவங்களுடைய பிளெஸிங் கிடைக்கலனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏண்டா இந்த மேரேஜை பண்ணோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையெல்லாம் கொடுத்துரும். ஸோ கவனமாக இருங்க. அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் இல்லை, 2 டைம், 3 டைம் ஒரு முயற்சியை போடும்போது ஃபஸ்ட்டு டைமே சக்ஸஸ் ஆகாது. இந்த காலகட்டத்தில் காரியங்கள் வந்து தடைகள் இருக்குது, தாமதங்கள் இருக்குது. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் லைஃப்பில் உறுதியாக சக்ஸஸ் ஆவீங்க. ஆனால் நான் சொன்ன வழிபாடை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட 3ஆவது டைமு சக்ஸஸை கொடுத்துடும். இந்த ராகு கேது வந்து ஒரு ஸ்பார்க்கு தான். அது வந்து ஃபஸ்ட்டு டைமு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியாக உங்களை பெரிய ஆளாக காமிச்சு கொடுக்குறதும் இந்த ராகு கேது தான். ராகு கேது வந்து போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல நன்மையும் செஞ்சுட்டு போகும். இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்க, ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி இருக்குது. சேம் அதை வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மிஸ்யூஸ் ஆகுதுன்னா கவனமாக இருக்கணும். உங்களுடைய சிறு அலட்சியத்தினால பெரிய வாய்ப்புகளை இழக்கிறது, பெரிய விஷயங்களை இழக்கிறது, அதனால் மாட்டிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கும். ஒரு மெயில் அனுப்பும்போது கூட, ஒரு செக்கு கையெழுத்து போடும்போது கூட பார்த்து பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்குலாம் நெகட்டிவ் இம்பேக்ட் வரத்துக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து இருந்துக்கோங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களும் ஒரு வாய்ப்பு வருதுன்னா இந்த வாய்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி வந்து நெகட்டிவாக உங்கள் மேலே பப்ளிசிட்டி வர்றது, உங்கள் மேலே வந்து தேவையில்லாத அவமான அசிங்கங்களுக்கெல்லாம் ஆளாகிறது, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எனக்கு நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனால் போதும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி தான். அரசியல்வாதிகளுக்கு யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேது வந்து பயிற்சியாகிறது வந்து நிறைய மாற்றங்கள், அரசியலில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியும் கொடுத்துரும். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குது. ஆனால் உங்களை சுற்றி உங்களுடைய வளர்ச்சிக்காக யார் பாடுபடுறாங்களோ, உங்களோட வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க. தெய்வ வழிபாடு தேடிக்கங்க. இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மெயினாக வந்து கணபதி வழிபாடு பண்ணுங்கள், பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள், சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே நன்மையை தான் கொடுக்கும். படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படிக்கக்கூடிய டைமை வந்து கரெக்டாக படிங்க. டைவர்ட் ஆகாதீங்க. நீங்கள் நினச்ச மார்க் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா கேது ஞானக்காரகன். கேது வந்து ஞானக்காரகனாக இருக்கனால படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? மற்றபடி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாது. படிக்கக்கூடிய குழந்தைங்கள் படிப்பில் நல்லா பண்ணுங்கள். அதுவும் இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்களா, சூப்பராக இருக்கும். ஏன்னா ஞானக்காரகனே உங்களுடைய ராசியில் வரனால நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் உங்களுடைய ஃபோக்கஸை வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ரைட் ரூட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். பொதுவாகவே மன ரீதியாக இருக்கக்கூடிய
விஷயங்களை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போதைக்கு நீங்கள் எந்த முடிவு எடுக்காமல் அமைதியாக அனுசரணையாக போய் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே பல பிரச்சனைகள்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வழிபாடு பண்ணாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி 21/5/2025, வாக்கியப்படி வந்து 26/4/2025. அதாவது இந்த வாக்கியப்படிக்கும் திருக்கணிதப்படிக்கும் கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம். ஆனாலும் இந்த உங்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்தே இந்த ராகு கேது பயிற்சியோடைய மாற்றங்கள் உறுதியாக தெரியும். ராகு கேது வந்து எப்போவுமே வக்ர கிரகங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு, சனி, மற்ற எல்லா கிரகமுமே வந்து வக்ர கிரகம்னா ஒரு 5 மாதம் இத்தனை நாள் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்குது. இப்போ குருனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் வக்ரத்தில் இருப்பார். இப்போ இதுவே வந்து புதன், சுக்கிரன்லாம் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே வக்ரத்திலே இருக்கிறது ராகுவும் கேதுவுமே. ஸோ அதனால் பின்னோக்கி தான் போவாங்க. இவ்வளோ நாளாக ராகு வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ ராகு வந்து மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கும் வந்து பயிற்சி ஆகுது. இதுதான் வந்து இப்போது அதாவது ராகு வந்து 10ஆம் இடத்துக்கும் கேது வந்து 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான். அதாவது நான் வந்து என்னுடைய இதில் வந்து சனி பயிற்சியும் சொல்லியிருக்கேன், குரு பயிற்சியும் வந்து இருக்குது. அடுத்தது வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ராகுவும் 10ஆம் இடத்துல வந்திருக்கனால நல்ல அசூர வளர்ச்சி தான். அதாவது ராகு வந்து எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த வந்து பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். கேது வந்து கொஞ்சம் மாற்றி செய்யும். ஆனால் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேதுவை விட ராகு தான் வந்து பல மடங்காக உயர்த்தி விடும். ராகு வந்து யோகக்காரகன், போகக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்குது. யோகம்னா என்ன? உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தேவை இருக்கும். எனக்கு இதுதான் யோகம்னு நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை யோகத்தையுமே அவர் கண்டிப்பாக செய்வார். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக பணத்தை தான் அவங்க யோகமாக நினைப்பாங்க. ஸோ பணம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வரும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அது இல்லாமல் நம்ம தொழிலை குறிக்கக்கூடியது. தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ தொழிலில் நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது வெற்றி தான். தொழிலில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலுமே அது சக்ஸஸை தான் உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ், சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும். ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே வெற்றி மேலே வெற்றி. நீங்கள் 100 டைம் ஒரு எஃபர்ட் போடுறீங்கன்னா அது 1000 டைம் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொடுக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பதவி, அரசாங்க வீட்டுக்கே வந்திருக்கு. சூரியன்கிறது தான் அரசாங்கம். கேது வந்து சூரியனுடைய வீட்டுக்கு தான் வராரு. 4ஆம் இடம்ங்கிறது அரசியல் பதவி, அரசாங்க பதவி, இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ, கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ங்க. ரிஷப ராசியில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு நல்ல பரிகாரமாக நான் சொல்கிறேன். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஒரு இந்த ராவுக்கு இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். போஸ்டிங்னா என்னென்னா நல்ல போஸ்டிங்கே கிடச்சிரும். மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல வந்து ராகு வந்திருக்கனால அதாவது பதவி வந்து மேலும் மேலும் உங்களுக்கு உயர்ந்துகிட்டே போதும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் போடுறது, அப்புறம் வந்து டெவலப் ஆகிறது. நீங்கள் செய்யக்கூடிய இது பிஸ்னஸ் வந்து தொழில் வந்து என்னென்னா மேலும் மேலும் வந்து விருத்தி ஆகிறது. அதுவும் இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்ப சூப்பர். உற்பத்தி சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சியை